ஹலோ வணக்கம், நான் நமிதா பேசுகிறேன். இன்னைக்கு நான் ரொம்பவே முக்கியமான ஒரு படத்துக்காக இங்கே வந்திருக்கேன். The movie name is Anugrahan, directed by Mr. Sundar Krish. அனைவருக்கும் வணக்கம். நான் மயன் கோபிங்க. எனக்கு அனுகிரகன் படத்தை படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். இது மிஸ்டிக்கல் சப்ஜெக்ட் இருக்கு, ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஃபாதர் அண்ட் சன் பாண்டிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்க்கறதுக்காக ஃபேமிலி சேர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான படம் இது. எனக்கு அனுகிரகன் படத்தை படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். முருகத்தம்பி அடைச்சமைக்கு இங்கே பார்த்தா எல்லா உறவுகளும் ஒன்றா இருக்கு. ஐயாவோட படம் பண்ணியிருக்கேன், முரளியோட படம் பண்ணியிருக்கேன். இயக்குனர் பார்க்கறது பெரிய சந்தோஷம். இது எப்படி யோசித்தாரு கூட தெரியல. ஒரு ஃபேண்டசியான ஒரு அழகான ஒரு கதை. கடைசியாக ஒரு வாசகம் ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ உண்மையாக இருக்கு என்பதற்கான ஒரு சின்ன அன்பு, எவ்வளோ பெரிய விஷயங்களுக்கான அந்த படமாக இருந்தது. முரளியோட நடிப்பு சூப்பராக இருந்தது. அஜயோட நடிப்பு சூப்பராக இருந்தது. தம்பி குட்டி தம்பிங்க ஒரு 2 பேர் பண்ணாங்க. அவங்களும் அப்படி வாழ்ந்துருக்காங்க. எல்லா கதாபாத்திரமும் அவ்வளோ இயல்பாக நேர்த்தியாக இருந்தது. ஒரு பெரிய சந்தோஷம். இது சாத்தியமா அப்படிலாம் நிறைய கேள்விக்கு கடைசி அவர் பதில் அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு. ரொம்ப அழகான படம், நல்ல படம். இந்த குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம். மறக்காமல் அந்த படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. இது ஒரு ஃபேண்டசியான ஒரு மூவி. நிறைய விஷயத்த ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லியிருக்காரு இயக்குனர். அது பெரிய வாழ்த்துக்கள். இசை ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இல்லையா. இந்த டீமே ரொம்ப அழகாக வேலை பார்த்துருக்காங்க. இயக்குனரை தாண்டி, கேமராமேனை தாண்டி, எடிட்டிங்கை தாண்டி, லைட்டிங்கை தாண்டி, மிக்சிங் தான் நிறைய விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியாக அந்த ஹார்ட் ஒர்க் பண்ண விஷயங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வாழ்த்துக்கீங்க. அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மறக்காம இந்த படத்தை தியேட்டரில் படம் பாருங்க. எல்லாரையும் வாழ்த்துங்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அண்ணனுடைய படங்கள் பார்த்துருக்கோம். அஜய் கிருஷ்ணா அண்ணன், அப்புறம் முரளி அண்ணன் 2 பேருக்கும் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. எங்க நல்லவாதீங்க வாங்க, இவர் தான் இந்த படத்தின் இயக்குனர் எங்கள் அண்ணன். எந்த மகனுக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பை இந்த படத்து மூலியமா அவனுக்கு கொடுத்ததுக்கு ஒரு எமோஷனலாக ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து நான் அப்படிதான் இருக்கணும். சரி சொல்லிட்டா சஸ்பென்ஸ் தொடர்ந்துருமா? சாரி, ஆர்வத்தில் வளரிட்டேன். அனுகிரகன் மூவி. ஸோ மூவி பார்க்கறதுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையும் கூட. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் முரளி ராதாகிருஷ்ணன் இதுல ஹீரோவா நடிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். மூவி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நம்மளோட தமிழ் கலாச்சாரம், நம்மளோட பேரண்ட்ஸோட எமோஷன்ஸ் ஏத்த மாதிரி ஒரு அழகான ஒரு டைம் டிராவல் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அனுகிரகன் இஸ் a very good movie சார். இந்த படம் திரையில பார்க்கணும். இந்த படத்தை நம்ம சப்ஜெக்ட் சொன்னா யாருக்குமே புரியாது. ஆனா படத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, 1988, அதே மாதிரி 2005, 2006, 2017 இதுக்குள்ளே நடக்கிற சம்பவம். ஆனா இயக்கம் திரு சுந்தர் கிருஷ் இயக்கம் எக்ஸ்ட்ரீம் இயக்கம். அதே மாதிரி இந்த படத்துக்கு தயாரிப்பாளரா அவருக்கு ஊக்கம் கொடுத்த டாக்டர் முருகானந்தம் சார் வெரி கிரேட். ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு முரளி அண்ட் விஜய் கிருஷ்ணா அண்ட் ஸ்ருதி. பொதுவாகவே அப்பா தான் பசங்களுக்காக ரொம்ப டெடிகேட் பண்ணிட்டு அவங்களுக்காக என்னென்ன சந்தோஷம் எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த படத்துல பையன் அப்பாக்காக என்ன பண்றான் அப்படின்றதான் கதை. பாஸ்ட்ல போய் என்ன பண்றான் அப்படின்றதான் கதை. டைரக்டர் ரொம்ப புதுசா சுந்தர் கிருஷ் யோசிச்சு பண்ணிருக்காப்ல. மேக்கிங் வைஸ் எல்லாமே ஓவராலா குட் இருக்கு. மஸ்ட் வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிள். ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம் மூவி. அண்ட் ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ல பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட தியேட்டர்ல பார்க்க வேண்டிய மூவி இது. இருக்க பசங்க அப்படி இருக்கிறது கிடையாது, அப்பாவோட இது பண்றது கிடையாது. அத ஒரு எக்ஸாம்பிளா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, வித்தியாசமான கான்செப்டா இருக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பவர், ஏதாவது ஒரு பவர் கிடைச்சா நம்மளும் ஏதாவது மாத்தலாம்னு நினைக்கலாம். சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது. அதனால கண்டிப்பா படம் சக்சஸ் ஆகும். நல்லா இருந்தது. தமிழ்ல ஒரு கிறிஸ்டோபர் நோலனுடைய ஒரு தமிழ் வருஷன் மாதிரி இருந்தது. ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு படம். நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு படம். இது மாதிரி முன்னாடி பெருசா பார்த்ததே இல்ல. நல்லா இருக்கு சார். அனுகிரகன் நல்லா இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப வந்த படங்கள்ல இது நல்லா இருக்கு. உறவு நல்லா சொல்லியிருக்காங்க. ஓகே. டைம் டிராவல் நல்லாவே இருக்கு. சிஜி ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படம் அளவுக்கு இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் முரளி நடிச்சிருக்காரு. சோ ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ஃபேமிலியோட பாக்குற படம். நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. டிஃபரண்ட் ஸ்டோரி, ரொம்ப டிஃபரண்ட் ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு. அது டிஃபரெண்டா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்த்தது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிராவல் பண்ணி அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறது. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா தியேட்டர்ல வாட்ச் பண்ண வேண்டிய மூவி. ஸ்மால் பட்ஜெட் மூவி ப்ரோ. கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகான கான்செப்ட், ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ so much.
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எந்த நெகட்டிவ் எந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு. படத்துல மியூசிக் எப்படி டைம் டிராவல் பண்ற மூவி தான், டைம் டிராவல் பத்தின மூவி தான், அதனால நல்ல ஃபீல் குட் மூவி தான். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸே ஸ்பெஷல். இதுவே வந்து அப்பாவோட சைல்ட்ஹுட்டுக்கு போய் நம்ம அவர் கூட டிராவல் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஃபுல் ஃபேமிலி படவாங்க, எந்த விதமான வயலன்ஸும் கிடையாது, எந்த விதமான கெட்ட வார்த்தைகள் டபுள் மீனிங் கிடையாது. ரொம்ப அழகா வந்து ஃபேமிலி எல்லாம் வந்து உட்காந்து பாக்குற மாதிரி அருமையா பண்ணிருக்காரு டைரக்டர் சுந்தர் சூப்பரா பண்ணிருக்காரு. இது டைம் டிராவல் படம்ன்றதை விட வந்து அந்த எமோஷன் தான், அதை ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணிருக்காரு. அந்த ஒவ்வொரு பாட்டும் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு பாட்டு.